சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வேர்ல்ட் ரேபிட் சாம்பியன்ஷிப்பில் ஒரு முக்கியமான ஆட்டம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் மூலயமா தான் வந்து ஆக்சுவலாக வேர்ல்ட் சாம்பியனே வந்து பார்த்திங்கன்னா டிசைட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த கேமை பர்டிகுலராக பார்க்குறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கனாக்கா பிரக்னானந்தாவோட ஒரு வந்து வேர்ல்டர் முர்சின் அப்படின்னு சொல்லி வந்து விளையாடுறாரு. ரவுண்ட் நம்பர் ஆக்சுவலாக 12. ஸோ மறந்துட்டேன், அதான் கீழே பார்த்துக்கிட்டேன். ஸோ இந்த கேமை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். ஸோ டிப்பிக்கலாக வந்து பிரக் வந்து எப்பவும் போல் E4 ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ E5 ரிப்ளையாக இருக்குது. ஸோ ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே இட்டாலியன் ஓப்பனிங் பார்க்குறோம், கிளாசிக்கல் ஓப்பனிங். ஸோ பிஷப் C5, ஜோக்கோ பியானோசிமோ ஆர் ஜோக்கோ பியானோ. ஸோ C3, நைட் F6க்கு அப்புறம் நம்ம ஜென்ரலாக இங்கே D3 பார்ப்போம். பட் இங்கே ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஆப்ஷன் சென்டர் அட்டாக்னு சொல்லுவாங்க. பான் டு D4 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் E takes D4க்கு அப்புறம் ஐடியா என்ன அப்படின்னா, பானை புஷ் பண்ணி நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஐடியா. ஸோ D5, ஸோ கவுண்டரில் பண்ணுறாரு, சென்டரில் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ பிஷப்பை வந்து B5 மூவ் பண்ணுறாரு. நீங்கள் F6ல் வெட்டிங்க அப்படின்னா அவங்க C4ல் வெட்ட போகிறாங்க. அதுவுமே இந்த மாதிரியான ஒரு டைம் ஃபார்மேட்டுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஓப்பனிங் சாய்ஸாக தான் இருக்கும். பட் இங்கே பிரக் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு B5 போகிறாரு. ஸோ பிஷப் B5க்கு அப்புறம் நைட் E4, அதுக்கப்புறம் C into D4, பிஷப் B6 போடுது. பிஷப் B4 செக்குமே விளையாடலாம். அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு மூவ் தான் நம்ம பிளாக்கோட பர்ஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது. செகண்ட் காமன்லி பிளேட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஷப் B6 போனதுக்கப்புறம் நைட்டை டெவலப் பண்ணி நைட்டை சேலஞ்ச் பண்ணுறாரு. சென்டரில் ஒரு சின்ன ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கேசல் பண்ணிடுறாங்க ரெண்டு. பிஷப் E3, அதுக்கப்புறம் பிஷப் F5க்கு அப்புறம் இவர் கேசல் பண்ணிடுறாரு. கேசல் பண்ணதுக்கப்புறம் நைட் இன்ட்டு C3, B இன்ட்டு C3. இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் சென்டரில் வந்து ஸ்பேஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து நம்ம பிறகு இருக்குன்றது நம்மளால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த பானெல்லாம் இருந்தாலுமே அது வந்து இன்னும் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணல, கொஞ்சம் பேக்வேர்ட் பாயிண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ பின்னாடி தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த டார்க் ஸ்கொயர் பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்கொயரில் உட்காந்துருக்க பான்ஸ் ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் ஏன் இந்த கதை சொல்ல வரேன் அப்படின்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் வந்து இங்கே முர்சின் வந்து உடனே அதை சேலஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் டு D2, பிஷப் E4 போட்டு F3யை வெட்டி கொஞ்சம் ரீன் பண்ணலாமா பார்க்குறாரு. பட் பிஷப் இன்ட்டு C6 இங்கே ஒரு இம்பேலன்ஸை க்ரியேட் பண்ணுறாரு. ஐடியா என்ன அப்படின்னா, அங்கே E5ல வந்து நம்ம நைட்டால் வெட்டினா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நைட் ரொம்ப சென்ட்ரலைஸ்டு பீஸாக இருக்கும்ன்றது தான் ஐடியா. ஆனால் இங்கே E into F6 வந்து விளையாடுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து E into F6க்கு அப்புறம் அவர் வந்து பிஷப் into F3 இன்செர்ட் பண்ணிடுறாரு. சப்போஸ் இங்கே நேச்சுரலாக வந்து குயின் into F6ஓ இல்லை வந்து ரூக் into F6ஓ விளையாடினாங்க அப்படின்னா நைட் E5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து அந்த இம்பாலன்ஸை க்ரியேட் பண்ணார். சரி, ஓகே, இங்கே பிஷப் into F3 விளையாடுறதுனால அது இல்லாமல் போயிடுது. ஸோ இதில் என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இங்கே G7ல் வெட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ G7ல் வந்து நம்ம ரூக்கை த்ரெட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ரூக்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் G into F3 விளையாடுறாரு. விளையாடுறதுக்கப்புறம் அந்த ரெண்டு பானுமே வந்து எக்ஸ்ட்ரா பான் தான் இப்போதைக்கு, பட் வீக் பான்ஸ். அதை வந்து அவர் கேப்சர் பண்ண தான் போகிறாரு. பட் இங்கே பிரக் வந்து பார்த்திங்கன்னா F4 விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. ஏன்னா ஒரே ஒரு சின்ன இஷ்யூ மட்டும், டெம்பரரியாக இந்த பிஷப் பார்த்திங்கன்னா ஒரு பானாக ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். வேறு வழி கிடையாது. பட் உங்களுக்கு அந்த பான் இஸ் அ பான்ற மாதிரி ஒரு பான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, குயின் F5 வந்து வைக்கிறாரு. ஸோ அந்த G7ல் இருக்கக்கூடிய பானை எப்போ வேணால் வெட்டிக்கலாம். நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான், அது வந்து ஒரு உள்ளூர் ஓனா மாதிரி எப்போ வேணால் அடிச்சுக்கலாம் அதை. ஸோ அதனால தான் வந்து அவர் பீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா கிங் சைடில் ஏதாவது அவர் வந்து கவுண்டர் பண்ணியே ஆகணும். இந்த வீக்னஸ்லாம் இருக்கிறத அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கணுன்றது தான். ஸோ கிங் H1 ப்ரொஃப்ளாக்டிக்காக மூவ் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு G7. சரி, ஓகே, நம்ம இங்கே செக்கு கொடுக்கறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா F3 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒரு முக்கியமான டெம்போ வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போது ரூக் E1. ஸோ அடுத்து E5 வழியாக நம்ம இங்கே டபுள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப கடுப்பான ஒரு பொசிஷன் ஆக்சுவலாக பிளாக் விளையாடுறதுக்கு. இது எல்லாத்துக்கும் இப்படி எல்லாமே பண்ணுற ஆப்ஷன் நமக்கு இருந்தாலும் கூட இந்த பிஷப்னால கேமுக்குள்ளே வர முடியாது. ஸோ ரூக் இன்ட்டு G7 ஆடுறாரு. குயின் E2. ஸோ குயின் E2, ஏன்னா குயின் E4 செக் ரொம்ப நேச்சுரலான மூவ், அதான் நம்ம வந்து அதை வச்சு பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ குயின் E2க்கு அப்புறம் கிங் F7 வராரு. ஜஸ்ட் ரூக்கை வந்து டபுள் பண்ண பார்க்குறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பிரக் என்ன பண்ணுறாரு, குயின் F3ல போட்டுறாரு. ரொம்ப ஆக்டிவான ப்ளே தான். அதே போல் இந்த இடத்துல நம்ம ரூக் G1 வந்து விளையாடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக விளையாடலாம். ஸோ அவங்க இந்த மாதிரி டபுள் பண்ணாங்க அப்படின்னா ரூக் G3. இந்த இடத்துல இங்கே ட்ரேட் பண்ணிங்கன்னா யூஸ்லெஸ் ட்ரேட் தான். ஜஸ்ட் யூ ஆர் ஹெல்பிங் பிளாக். பட் த பாயிண்ட் என்ன அப்படின்னா ரூக் G3. சப்போஸ் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் நான் என் ஸ்ட்ரக்சரை சரி பண்ணிப்பேன் அப்படிங்கிறதான். அல்லது H into G3 விளையாடிட்டு இந்த பிஷப் ஏதாவது ஃப்ரீ பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ ப்ராபப்ளி H into G3. ஸோ தட் நம்ம இந்த H5ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிங் G2 போட்டுட்டு ரூக் H1 அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம். பட் கேமில் குயின் F3 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் G8, ரூக் E1. ஸோ குயினை வந்து G4ல் வைக்கிறாரு. ஸோ குயின் ட்ரேட் நடக்குது. அதுக்கப்புறம் ரூக் C1 போகிறாரு. கிங் F6 வராரு. அதுக்கப்புறம் பான் டு C4.
ஸோ C4 வந்து டெஃபினட்டாக அவர் வெட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். என்னன்னா, அவர் ஏன் வெட்டுறதுக்கு மறுக்கிறாருன்னு பார்க்கும்போது, இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அத பாதுகாப்பு குடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதால அவர் வெட்டுறதுக்கு அவாய்ட் பண்றாரு. பட் ஆனா, அவர் ஸ்ட்ராட்டஜிக்கா இந்த இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா, லூசிங் மூவ். ஸோ பிரக் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி வின்னிங். பட் எப்படி அத கன்வெர்ட் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி இருக்கக்கூடிய மூவ்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு டைம் பிரஷர் வந்து 4:41 நிமிஷம் இருக்கு. 4 நிமிஷம் 41 வினாடிகள் இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு 50 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ பிஷப் A5, அதுக்கப்புறம் ரூக் B1, அதுக்கப்புறம் ரூக் டு G2. ஸோ ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி வின்னிங் பொசிஷனில் தான் இருக்கிறாரு பிறகு. ஸோ ரூக் B3. என்னன்னா, இந்த பிஷப் ஆக்சுவலாக ட்ராப் பண்ண முடியும். இந்த இந்த A5 இருக்குது இல்லைங்களா, அந்த பிஷப் ஆக்சுவலாக ட்ராப் பண்ண முடியும். பிஷப்க்கு எஸ்கேப் ஸ்கொயர்ஸ்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எதுவுமே கிடையவே கிடையாது. ஒரே ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னா, நமக்கு பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குது. இந்த பேக் ரேங்கில் கூட இந்த ரூக்கை நம்ம லிஃப்ட் பண்ண முடியாது. அதர்வைஸ் நம்ம செக்மேட் ஆகிடுவோம். ஸோ அவரோட ஐடியா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு கிங் வாக் பண்ணுறாரு. கிங் E4. அவரோட ஐடியா என்ன அப்படின்னா, கிங் F3 வந்துட்டு நம்ம ஏதாவது மேட் த்ரெட் பண்ணலாம். ஸோ லைக் இந்த மாதிரி நம்ம மேட் த்ரெட் பண்ணலாம் அப்படின்னு தான் அவரோட ஐடியா. ஸோ அதை நோக்கி அவர் வந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, பிஷப்பை ட்ராப் பண்ணுறதுக்கு தயாராகிறார். ரூக் FB1. ஸோ இந்த பொசிஷனில் ரூக் A3 டைரெக்டாக விளையாடினாலே உங்களுக்கு இந்த பிஷப்புக்கு வந்து பிரச்சனை ஆகும். எக்ஸாம்பிள் பிஷப் B4. வேணும்னா ரூக் இன்ட்டு A7 விளையாடலாம். அல்லது நீங்கள் ரூக் B3யும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த ரூக்கை கொண்டு வந்து திரும்ப பிஷப்பை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் ரூக் FB1 வந்து டைரெக்டாக விளையாடுறாரு. அதுக்கப்புறம் கிங் F3. ஸோ கிங் F3 வந்து மிகப்பெரிய ஒரு பிளண்டர் பிளாக்கோட பெர்ஸ்பெக்டில். காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த பொசிஷனில் நீங்கள் கிங்கை வந்து டிஸ்கவரியில் போடுறீங்க. உங்கள் பிஷப் இங்கே அன்டிஃபரெண்டாக இருக்குது. ஸோ பிஷப் டு D2 நேச்சுரலான ஒரு மூவ் தானே, இது நம்ம வின்னிங் மூவாக தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் அந்த மூவ் நமக்கு இங்கே வின்னிங் மூவாக இருந்தாலும் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எக்ஸாம்பிள் பிஷப் D2 செக். கேமில் வந்து டேரெக்டாக F5 விளையாடுறாரு. வின்னிங் மூவ் தான் அவரும் விளையாடுறாரு. பிஷப் டு D2 செக் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கிங் E4 போனதுக்கப்புறம் பிஷப் டு A5 விளையாட முடியும். சப்போஸ் அவர் வந்து இல்லை நம்ம வந்து பிஷப் D2 செக் வந்து ஒரு பான் வந்து பிஷப் ட்ராப் ஆகுது, நம்ம இங்கே மேட் த்ரெட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த பொசிஷனில் பிஷப் E3 செக் இருக்குது. நீங்கள் கிங் F3 வந்ததுக்கப்புறம் அப்போ நம்ம வந்து F5 புஷ் பண்ணலாம். ஸோ கிங் E4, அதுக்கப்புறம் ரூக் F1, த்ரெட்னிங் மேட், ரூக் G4, ரூக்கை ட்ராப் பண்ணி விட்டுறலாம். இங்கே பாருங்கள் H3, ரூக் H4, பிஷப் G5. அண்ட் தென் நீங்கள் வந்து ரூக்கை மூவ் பண்ண முடியாது. இப்போ யூ மூவ் த ரூக், தென் ரூக் F4 வந்து செக் மேட். ஸோ அந்த காரணத்தினால ரூக் இஸ் ட்ராப்ட். ஸோ அதுக்கப்புறம் அந்த வேரியேஷன் ஃபுல்லாகவே வின்னிங் வேரியேஷன் தான். பட் பிறகு வந்து டேரெக்டாக F4 விளையாடுறாரு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் வேரியேஷன் தான். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறாருன்னா இல்லையான்றது தான் இப்போ மீதி இருக்கக்கூடிய கேம் அகெயின். ஸோ கிங் E2க்கு அப்புறம் வந்து அவர் F6 வந்து விளையாடுறாரு. ஸோ F6, ரூக் டு G6 விளையாடுறாரு. அண்ட் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் மொமெண்ட் அப்படிங்கிறது வந்து அரைஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, இங்கே பொசிஷனில் வந்து அவர் 3rd ரேங்கில் இருக்கக்கூடிய ரூக்கை வந்து இங்கே 2nd ரேங்கில் வச்சு செக் கொடுத்தாலே போதும். அல்லது டேரெக்டாக F7 விளையாடினாலே அவருக்கு வின்னிங் பொசிஷன் தான். ஏன்னா இப்போ ரூக் அட்டாக்ல இருக்குது. ஆப்வியஸ்லி நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணி ஆகணும். ஸோ லெட்ஸ் சே நீங்கள் ரூக்கை வச்சு பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தென் நம்ம வந்து இந்த செக்கு கொடுக்க முடியும். கிங் F1 வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து F4 ஆட முடியும். ஸோ இங்கே இந்த பிஷப் வச்சு நம்ம மேட்டை வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஐடியா. சரி, ஓகே. கேமில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து ரூக் 3B2 செக் கொடுக்குறாரு. கிங் F3 வருது, ரூக் B3 வருது, திரும்ப டிஸ்கவரி செட்டப் பண்ணுறாரு. திரும்ப கிங் E2 வந்ததுக்கப்புறம் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா செக்கை மாற்றிடுறாரு. ஃபஸ்ட் ரேங்கில் இருக்க ரூக்கை வச்சு மேலே செக்கு கொடுத்த உடனே இப்போ இந்த F7 நம்ம புஷ் பண்ணல இடையில, ஞாபகம் இருக்குங்களா? F7 புஷ் பண்ணும்போது இந்த பேட்டரி வந்து ரூயின் ஆகுது. அதாவது பேட்டரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம், ரூக் வந்து மூவ் ஆகிடும். அப்போ என்ன ஆகுது, மேட் த்ரெட் பண்ண முடியாது. 2 ரூக் இருந்தாலும் மேட் த்ரெட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சின்ன வித்தியாசம். அதனால தான் இந்த பொசிஷனில் கூட அவர் F7 ஆடியிருந்தாலே கம்ப்ளீட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அவர் வின் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தான் ஐடியா. அண்ட் இன்ஃபேக்ட் இங்கே நீங்கள் கொஞ்சமாக அப்படியே ஃபர்தராக வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா செக்மேட்டே பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்ஸ்லாம் இருக்குது. பட் டைம் ப்ரெஷரும் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கிங் F1 வந்ததுனால, அதாவது ரூக் 1B2 செக் கொடுத்ததுனால கிங் F1 அலோவ் பண்ணுறாரு. அண்ட் இந்த ரூக் வந்து இன்னும் பேட்டரி ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இன்னொரு ரூக் இல்லைனா கூட இங்கே மேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம வந்து பின்னாடி செக்கு தான் கொடுத்தாகணும், வேறு வழியே இல்லை. பட் இங்கே சின்ன இஷ்யூ என்னென்னா பிஷப்பால் பிளாக் பண்ணுறது. ஸோ இந்த பிஷப்பால் பிளாக் பண்ணும்போது இந்த பிஷப்பாலையும் பிளாக் பண்ணிடுறாரு செக்கை. ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேட்டரியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ ரூக் இன்ட்டு E1 விளையாடியே ஆகணும். கிங் இன்ட்டு E1, ரூக் B1 செக், கிங் E2, அதுக்கப்புறம் பிஷப் F4 போட்டு மேட்டை வந்து பாதுகாப்பு கொடுத்துட்றாரு. பட் பிஷப் G3க்கு அப்புறம் ஒரு கிங் D3, ரூக் B4, ரூக் G4, அதுக்கப்புறம் ரூக்கை வந்து போட்டு 7th ரேங்கில் ஏதாவது பண்ணலாமா பார்க்குறாரு. பட் அதையும் கார்ட் பண்ணிடுறாரு. ஸோ F4 போட்டு பொசிஷனை க்ளோஸ் பண்ணாலும் இங்கே H5, H4 தடுக்க முடியாது. ஸோ அதான் H5 விளையாடுறாரு. கிங் G2 அந்த பின்னுக்குள்ளே போயிடுறாரு. பட் கிங் H4 வந்ததுக்கு பானை H4 வந்ததுக்கப்புறம் கிங் F3 விளையாடுறாரு. பட் ஆனால் இந்த இதில் சாக்ரிஃபைஸும் பண்ணிடுறாரு. ஏன்னா கிங் இன்ட்டு G4 ஆனதுக்கப்புறம் நம்ம G2 குயின் பண்ணுறதை தடுக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் ரூக்கை வச்சு தடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா தென் ஆக்சுவலாக ப்ரொமோஷனே பண்ணலாம். இந்த மாதிரி கூட விளையாடலாம் நம்ம.
ஸோ சப்போஸ் நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா there is a keyword. ஸோ இந்த மாதிரி முடிஞ்சிடும். ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் உங்களால் பார்க்க முடியும். கரெக்டாக G2 விளையாடும்போது 29 செகண்ட்ஸ் வந்து இருக்குது, அவருக்கு 43 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிரக்னந்தா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த கேம் வந்து ஏன் ரொம்ப முக்கியமான கேம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேம் க்ளோஸ்அப்பில் அவர் விட்டது கிடையாது. பட் அவர் விட்டதுனால வோல்டார் முர்சின் ஆக்சுவலாக அவர் தான் வந்து வேர்ல்டு சாம்பியன் வந்து வாங்கியிருக்காரு. கடைசி ரவுண்டுக்கு முன்னாடி ரவுண்டு இது ஆக்சுவலாக. சப்போஸ் இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா வேறு யாராவது முன்னாடி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து குயிக்காக ரிசல்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து ரிப்போர்ட் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. முர்சின் வின்ஸ் ரேபிட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸ் செக்ஷனில் கொனுரு ஹம்பி செகண்ட் டைம் வந்து வேர்ல்டு ரேபிட் சாம்பியனாக வந்து ஆயிருக்காங்க. அதாவது நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் 2020 நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், 2020 2019 தெரியல. பட் அப்போது வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரேபிட் சாம்பியனாக இருந்தாங்க. பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து விளையாடினாங்க, வேர்ல்டு ரேபிட் சாம்பியன் ஆனாங்க. இப்போ செகண்ட் டைம் வேர்ல்டு ரேபிட் சாம்பியன் ஆனது மிகப்பெரிய ஒரு சாதனை உண்மையாகவே. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கொனுரு ஹம்பி. அண்ட் முர்சின் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு அவர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு சாம்பியனாக இருக்கார். இதுக்கு முன்னாடி ரொம்ப குறைஞ்ச வயசில் வேர்ல்டு சாம்பியன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 17 வயசில் நொதிர்பேக் வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் வேர்ல்டு சாம்பியன் ஆயிருந்தார் 2021. ஓகேங்களா? ஸோ அந்த ரிப்போர்ட் இங்கே வந்து உங்களால் அங்கே பார்க்க முடியும். இப்போ குயிக்காக நம்ம வந்து டாப் பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வோல்டர் முர்சின், அடுத்து அலெக்சாண்டர் குஷக், யான் எப்போம்யாஷி, அதுக்கு அடுத்தது லெனீர் டொமிங்கஸ், ஆக்சுவலாக அர்ஜுன் எரிகேசி, சிந்தாரா ஹவாக்கீர், அடுத்து அலிசா ஃபிரூஷா. அதுக்கப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ் நம்ம தேடும்போது 17வது பிளேஸில் பிரக்னந்தா இருக்கார். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் தான். ஏன்னா 8.5 இப்போ அந்த கேம் வின் பண்ணியிருந்தால் 9ல் வந்திருப்பார். 9 மீன்ஸ் அட்லீஸ்ட் டாப் 10ல் இருந்திருப்பார். ஸோ என்ன வேணால் நடந்திருக்கலாம். பட் அந்த லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரகுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக தான் இருக்கும். ஆனால் இதே பிளேயரை அவர் ஏற்கனவே பீட் பண்ணியிருக்காரு. அந்த கேம் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே வந்து ஆக்சுவலாக கிடையாது. ஸோ அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா 5th பிளேஸில் இருக்கார். அதுக்கு அடுத்து 17வது பிளேஸில் பிரக்னந்தா இருக்கார். மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பன் டோர்னமெண்ட்டில் இவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணது பெரிய விஷயம். ஸோ இதில் வோல்டார் முர்சின் வந்து பார்த்திங்கனாக்கா வின் பண்ணது மிகப்பெரிய சாதனை. ஸோ இந்த பக்கம் நீங்கள் விமன் செக்ஷனை பார்க்கும்போது கொனுரு ஹம்பி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹரிகா துரோணவல்லி வந்து பார்த்திங்கன்னா 5th பிளேஸில் வந்து இருக்கிறாங்க. மற்றபடி திவ்யா தேஷ்முக் வந்து பார்த்திங்கன்னா 21st பிளேஸ். அண்ட் அதுக்கப்புறம் பத்மினி ரவுத் வந்து பார்த்திங்கனாக்கா 26th பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ வேறு யாரும் நான் மிஸ் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ளாக்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அந்த என்ன சொல்கிறது, ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஷார்ட்ஸில் நிறைய பேர் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. ஸோ நல்ல ஒரு விஷயந்தான். பட் அதை டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு வீடியோவில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தனியாக அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஸோ மேக்னஸோட இஷ்யூவை பற்றி தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.